Good morning, my dear students. For today's presentation, we'll try and understand the processes involved in communication. Simply, we call it as communication process. எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது கம்யூனிகேஷனில் என்ன ப்ராசஸஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு, என்ன ப்ராசஸ் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சார்ட் ஒன்று இருக்குது. இந்த சார்ட்டில் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் எங்கேருந்து எப்படி எது மூலமாக, தட் இஸ் எந்த சேனல் மூலமாக ரிசீவர்கிட்ட போகுது அப்படிங்கிறத ஃபுல் ப்ராசஸை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ ஆஸ் யூ நோ, டு கம்யூனிகேட் யூ நீட் டு ஹாவ் two parties, one the sender and the other one the receiver. இப்போ தகவல் சொல்ல வேண்டும் என்றால், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாக்கா கம்யூனிகேஷனுக்கு 2 பேர் தேவை குறைந்தபட்சம். ஒன்று மெசேஜ் அனுப்புகிறவங்க, தட் இஸ் சென்டர். இன்னொன்று மெசேஜ் ரிசீவர், மெசேஜை பெற்றுக்கொள்ளவங்க. இப்போ இந்த ரெக்டாங்கிளில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர்னு இருக்குது, ரைட் சைடில் ரிசீவர்னு இருக்குது. இப்போ பிஃபோர் கம்யூனிகேஷன் டேக் பிளேஸ் இட் நீட்ஸ் எ பர்பஸ். ஒரு செய்தி ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பர்பஸ் ஒன்று வேணும், காரணம் ஒன்று வேணும். என்னத்துக்காக நம்ம அந்த மெசேஜை ஒன்று கன்வே பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் ஒன்று வேணும். எ மெசேஜ் டு பி கன்வேட் பிட்வீன் எ சென்டர் அண்ட் எ ரிசீவர். இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பணுன்னா அதுக்கு காரணம் ஒன்று வேணும். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிசீவர் இருக்கணும், சென்டர் இருக்கணும். இதுதான். I repeat once again, before we actually communicate or before communication actually take place, it needs a purpose. Purpose-na காரணம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் has to be conveyed between a sender and a receiver. மெசேஜ் யாருக்கு மத்தியில் பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்டர்கிட்டேருந்து ரிசீவர்கிட்ட பாஸ் ஆகும். To proceed further, we say that the sender encodes the message. இப்போ லெஃப்ட் சைடில் ப்ளூ கலர் ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ கலர் ஸ்கொயரில் மெசேஜ் டு பி சென்ட்னு ஒன்று இருக்கும். மெசேஜ் டு பி சென்ட்னாக்கா என்ன செய்தி அனுப்ப வேண்டும், அது ரெடி ஆயிடுச்சா, அதை தொடர்ந்து அது ஏரோ மார்க் போட்டுருக்காங்க பாருங்கள், அதை தொடர்ந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா என்கோடிங் த மெசேஜ் நடக்கும். இப்போ என்கோடிங் அப்படிங்கிறது சென்டர் செய்ய வேண்டிய வேலை. சென்டர் என்ன செய்யணும், என்ன மெசேஜ் அனுப்பணும், என்ன செய்தி அனுப்பணுங்கிறத ரெடி பண்ணணும், அதை என்கோட் பண்ணணும். என்கோடிங்க்கு அப்புறம் தான் அதை அவர் ஏதாவது ஒரு மூலமாக ரிசீவருக்கு அனுப்புவார். இப்போ என்கோடிங்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே வரும். we say that sender encodes the message. சென்டர் தான் மெசேஜை என்கோடிங் பண்ணுவார். இப்போ என்கோடிங்னா என்ன? என்கோடிங் மீன்ஸ் converting it to a symbolic form. மெசேஜ் ஒன்று அனுப்புறதுக்கு முன்னாடி சென்டர் அந்த மெசேஜை சிம்பாலிக் ஃபார்மில் அவர் பர்சீவ் பண்ணிக்கிடுவார், நினச்சிக்கிடுவார், அவர் மனசில் உருவாக்கிக்கிடுவார். அண்ட் பாசஸ் இட் த்ரூ ஏ மீடியம் ஆர் சேனல் டு த ரிசீவர். என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அதை சிம்பாலிக் ஃபார்மில் உருவாக்கி அதை ஏதாவது ஒரு மீடியம் ஆர் சேனல் மூலமாக, மீடியம் ஆர் சேனல்னாக்கா எப்படி செய்தி அனுப்புகிறோமோ, ஃபோன் பண்ணுறோமா, மெசேஜ் அனுப்புகிறோமா, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோமா, வீடியோ சேட் பண்ணுறோமா, இமெயில் அனுப்புகிறோமா, லெட்டர் அனுப்புகிறோமா, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மீடியம் ஆர் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். இதன் மூலமாக நம்ம ரிசீவருக்கு செய்தியை கொண்டு சேர்ப்போம். ரைட், இதோட சென்டரோட வேலை முடிஞ்சு. சென்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டு ப்ரிப்பேர் த மெசேஜ், என்ன அனுப்ப வேண்டிய மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த மெசேஜை என்கோடிங் பண்ணணும். ஏன் சார் என்கோடிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அனுப்ப வேண்டிய மெசேஜ் என்ன, எதுக்கு அப்படிங்கிறத
என்கோடிங் பண்ணலன்னா சென்டர் வந்து கிளியர் ஆக மாட்டார். சென்டர் எப்போ கிளியராக ஆகலையோ அந்த மெசேஜ் ரிசீவர்கிட்ட கிளியராக போய் சேராது. மெயின் பர்பஸ் இஸ் திஸ். இப்போ நடுவில்னாக்கா இந்த சென்டர் அண்ட் ரிசீவர் ப்ளூ ரெக்டாங்கிள்ஸுக்கு நடுவில் சேனல்னு ஒன்று இருக்குது. எந்த ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்பணுன்னா கூட ஏதாவது ஒரு சேனல் மூலமாக அனுப்பணும், இல்லை ஏதாவது ஒரு மீடியம் மூலமாக அனுப்பணும். சேனல் ஆர் மீடியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி சொன்னேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். மெசேஜ் அனுப்புகிறீங்களா, வாட்ஸ்அப்பில் சேட் மூலமாக மெசேஜ் கன்வே பண்ணுறீங்களா, வீடியோ சேட் மூலமாக மெசேஜை கன்வே பண்ணுறீங்களா, லெட்டரில் எழுதி அனுப்புகிறீங்களா, இமெயில் பண்ணுறீங்களா, ஃபேக்ஸ் பண்ணுறீங்களா, இதெல்லாம் வேரியஸ் சேனல்ஸ். இப்போ பர்டிகுலர் சேனல் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வரும். இந்த சேனலுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா நாய்ஸ் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்குது, ஜிக்ஸாக் ஏரோவில் போட்டிருக்காங்க. இப்போ பசங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் ஒன்று கன்வே பண்ணும். இப்போ பசங்களுக்கு எல்லாருக்கும் மெசேஜ் போய் சேரணும் அப்படின்னாக்கா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், வாட்ஸ்அப் மூலமாக டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சேன்னாக்கா பசங்களுக்கு கிளியராக போய் சேரும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜை டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். இப்போ ஒரு சென்டர் வந்து ரிசீவருக்கு மெசேஜ் சொல்லக்குள்ள, ரிசீவர் காதால் கேட்கக்குள்ள பக்கத்தில் அவரை சுற்றி நிறைய சவுண்ட் இருக்குன்னாக்கா மெசேஜ் நிறையா கேட்காது, மெசேஜ் கிளியராக கேட்காது, கிளியராக மெசேஜ் போய் சேராது, போய் சேர வேண்டிய மெசேஜ் சேராது, அரையும் குறையுமா இருக்கும். இப்போ இதெல்லாம் டிஸ்டர்பன்சஸ், ரிசீவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ். அதே மாதிரி இப்போ பசங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ் நான் அனுப்புகிறேன், அதை சிம்பிளைஸ் பண்ணிட்டேன், சிம்பிள் ஃபார்மில் சிம்பிளைஸ் பண்ணிட்டேன், தட் இஸ் என்கோடிங் பண்ணிட்டேன், அனுப்பக்குள்ள வாட்ஸ்அப் மூலமாக பசங்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு, மெசேஜ் போய் சேர்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்குமா, நெட்வொர்க் இருக்காது, அனுப்பி 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு மெசேஜ் டெலிவரி ஆகும். அப்போ நீங்கள் ஏதாவது வேலையில் இருப்பீங்க, கையில் ஃபோன் இருக்காது, மெசேஜ் பார்க்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இதெல்லாமும் அடங்கியிருக்கு. நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு என்ன தான் பெஸ்ட் மீடியம் செலக்ட் பண்ணாலும் சரி, என்ன தான் பெஸ்ட் சேனல் யூ செலக்ட், இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டிஸ், இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் சேலஞ்சஸ். அதுக்குன்னு ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. சரி, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி மெசேஜ் வந்து போயிடுச்சு, இந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் சேனலில் தாண்டி போனதுக்கப்புறம் யார் பிக்சருக்கு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிசீவர் வருவார். ரிசீவர் ஆஃப் த மெசேஜ் கம்ஸ் டு பிக்சர். இப்போ ரிசீவர் ஃபஸ்ட் என்ன பண்ணுவார், மெசேஜை ரிசீவ் பண்ணுவார். சென்டர் என்ன மெசேஜ் அனுப்புனாரோ அந்த மெசேஜை இவர் பெற்றுக்கொள்வார், தட் இஸ் ஹீ வில் ரிசீவ் த மெசேஜ். இப்போ சென்டர் வந்து மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜை என்கோடிங் பண்ணார் இல்லையா, அதே மாதிரி ரிசீவர் வந்து மெசேஜை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதை டீகோடிங் பண்ணணும். அதுதான் இங்கே 2 இம்பார்ட்டன்ட் வேர்ட், என்கோடிங் அண்ட் டீகோடிங். சென்டர் வந்து என்கோட் பண்ணுவார், ரிசீவர் வந்து டீகோட் பண்ணுவார். சிம்பிளாக மறக்காமல் இருக்கிறதுக்கு எஸ் சென்டர், இ என்கோடிங், எஸ் இ. ரிசீவர் ஆர், டீகோடிங் டி, ஆர் டி அப்படின்னு சிம்பிளாக நினைப்பு வச்சுங்க, எஸ்இஆர்டி போட்டு குழப்பாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இங்கே டீகோடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மெசேஜ் வந்து என்கோடிங் பண்ணி சென்டர் வந்து அனுப்பிட்டார். மெசேஜ் இஸ் த ஆக்சுவல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் த சென்டர்ஸ் என்கோடிங். இப்போ சென்டர் வந்து என்கோடிங் ஏன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த என்கோடிங் பண்ணதுக்கப்புறம் தான் மெசேஜ் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக மாறுது. அப்போ அந்த மாறக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஃபிசிக்கல் ப்ராடக்டை த்ரூ சம் சேனல் ஹீ சென்ஸ் இட் டு த ரிசீவர்ஸ். அந்த ரிசீவர் அதை மெசேஜை ரிசீவ் பண்ணி டீகோட் பண்ணுவார். வெல், let me explain you in simple terms again. This simple chart depicts the communication process. In the chartல key parts of this model are the sender, encoding, the message, the channel, decoding, the receiver,
நாய்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இதெல்லாம் இருக்குது. The sender initiates a message by encoding a thought. ரைட்டா? நினச்சி ஒரு மெசேஜை என்கோட் பண்ணி அதை இனிஷியேட் பண்ணுறாரு சென்டர். As I already said that message is the actual physical product of the sender's encoding. When we speak, speech is the message. நம்ம பேசக்குள்ள நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் மெசேஜ். When we write, the writing is the message. நம்ம எழுதக்குள்ள நம்ம என்ன எழுதுனோமோ எழுதுகிற விஷயம்தான் மெசேஜ். When we gesture, the movement or movements of our arms and the expressions on our face are the message. இப்போ நம்ம பேசவும் இல்லை எழுதவும் இல்லை, ஜாடை மட்டும் காமிக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம கை அசைவு முகபாவனைகள் இதெல்லாம் ஒரு மெசேஜ். இப்போ சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேனல் இஸ் த மீடியம் த்ரூ விச் த மெசேஜ் ட்ராவல்ஸ். மெசேஜ் சென்டர்கிட்டேருந்து ரிசீவருக்கு ட்ராவல் பண்ணணும் இல்லையா, அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு மூலம் தான் அது சேனல் ஆர் மீடியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சேனலை தாண்டி போயிடுச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தாக்கா சென்டர் கம்ஸ் டு பிக்சர். சென்டர் செலக்ட்ஸ் இட். சென்டர் மெசேஜை ரிசீவ் பண்ணுறாரு. determines whether to use a formal or informal channel. சென்டர் மெசேஜ் அனுப்பக்குள்ள அவர் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபார்மல் மீடியம் செலக்ட் பண்ண மாட்டாங்க, ஃபார்மல் மீடியம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. therefore it is mostly formal in case of an organization. formal channelsனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா formal channels are established by the organization and transmit messages related to the professional activities of the members. ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு மெசேஜ் கன்வே பண்ணணும் அப்படின்னாக்கா என்னெல்லாம் ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னெல்லாம் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதுக்குன்னு இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் அஃபிஷியல் மீடியம் ஆர் சேனல். நார்மலி ஆர் ட்ரெடிஷ்னலி வி ஃபாலோ, காலங்காலமாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா செயின் விதின் த ஆர்கனைசேஷன். இப்போ மேலேருந்து ஒரு ஃபைல் மெசேஜ் இறங்கணும் அப்படின்னாக்கா டைரக்டர், டெப்யூட்டி டைரக்டர், குரூப் ஜெனரல் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர் இதுதான் செயின். இப்போ இந்த செயினில் ஃபாலோ ஆகும். ட்ரெடிஷ்னல்னால் காலங்காலமாக நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மெசேஜஸ், மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சச் ஆஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் ஆர் சோஷியல் ஃபாலோ இன்ஃபார்மல் சேனல். பர்சனலாக ஏதாவது மெசேஜ் அனுப்பணும், சோஷியலாக ஏதாவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபார்மல் மீன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸில் சென்டர் இருக்காங்க, சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, நடுவில் சேனல் இருக்குது, அதில் சேனலில் நாய்ஸ் இன்வால்வ் இருக்குது, ஃபீட்பேக் இருக்குது. இதை தாண்டி போனதுக்கப்புறம் ரிசீவர் பிக்சருக்கு வராரு, மெசேஜை ரிசீவ் பண்ணுறாரு, மெசேஜை டீகோட் பண்ணுறாரு. இதுதான் ப்ராசஸ். I would like to conclude by saying that the final link in the communication process is a feedback. இப்போ இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸில் ஃபைனல் லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீட்பேக்னால் திருப்பி கிடைக்கக்கூடிய, லாஸ்ட்டில் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சிச்சு, ப்ரோக்ராம் எப்படி நல்லா இருந்ததா, நல்லா இல்லையா, சுமாராக இருக்கான்னு நம்ம கேட்கக்கூடிய ஃபீட்பேக். ரெஸ்பாண்டன்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக். இப்போ ஃபீட்பேக் இஸ் த செக் ஆன் ஹவு சக்ஸஸ்ஃபுல் வி ஹாவ் பீன் இன் ட்ரான்ஸ்ஃபரிங் அவர் மெசேஜஸ். ஃபீட்பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீட்பேக் ஒரு செக் மெக்கானிசம், ஒரு செக் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அனுப்ப வேண்டிய மெசேஜ் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிச்சிருக்கோம், எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் ஒரு மெக்கானிசம். அதுதான் நம்ம ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் வி ஒரிஜினலி இன்டென்ட் டு டூ ஸோ. உண்மையிலேயே நம்ம ஆரம்பத்தில் இந்த மெசேஜ் அனுப்பணும்னு நினச்சி பர்பஸோடு நம்ம ஒரு காரணத்தோட மெசேஜ் ஒன்று அனுப்புகிறோம். அந்த அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இட் டிட்டர்மின்ஸ் வெதர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேஸ் பீன் அச்சீவ்டு. இந்த ஃபீட்பேக் ஏன் செய்யணும் ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபீட்பேக் தான் நம்மளை டிட்டர்மின் பண்ணும், நம்மளை
ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வர வைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெதர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேஸ் பீன் அச்சீவ்டு. நம்ம அனுப்ப வேண்டிய மெசேஜு புரிகிறவங்களுக்கு புரிஞ்சிட்டா, புரிய வேண்டிய விஷயம் புரிஞ்சிட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு, ஃபைனலாக நம்ம டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இருக்கிறது ஒரு மெக்கானிசம் தான் இந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கம்யூனிகேஷன் கேன் ஃப்ளோ vertically, laterally, downward or upward. இந்த flow of communicationல வந்து கம்யூனிகேஷன் மேலேருந்து கீழே வேணாலும் போகும், கீழேருந்து மேலே வேணாலும் போகும், லேட்ரலாகவும் இருக்கும், லெஃப்ட் டு ரைட்டும் இருக்கும், ரைட் டு லெஃப்ட்டும் இருக்கும். இல்லைன்னா கிரேப் வைன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண ஒரு பிபிடி ஆடியோவில் வந்து கிரேப் வைன் கம்யூனிகேஷன் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷனும் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸில். I hope, my dear students, you have understood the flow of communication. Thank you.